இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி போடலான்னு பிளான் பண்ணோம். புதினா வாங்குறதுக்கு வெஜிடபிள் கடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு தாத்தா இருக்கார். அவர் வந்து பெருசாக தோட்டம் போட்டிருப்பாரு. அங்கே புதினா இருந்துச்சு. சரி நம்ம போய் பறிக்கலான்னு பார்த்தோம். புதினா மட்டும்தான் கைஸ் பறிக்க போனோம். ஆனால் அங்கே இலவசமாக எங்களுக்கு லெமன் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து இந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக கிடச்சிது. இந்த அன்னாச்சி பழம் கிடச்சிது. அதுக்கப்புறம் அங்கே உள்ள லெமன் ஃபுல்லாக பறித்தோம். ஆமாம், வெண்டைக்காய் ஃபுல்லாக பறித்தோம். ஆனால் இது பறித்ததெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா தாத்தா லத்தி எடுத்து அடிக்க வந்துடுவார். நீங்கள் பறிக்க அவர் வந்து ஒடியாக்காரரு. அதனால நம்ம தமிழ் லாங்குவேஜ் தெரியாது. அவர் ஒரு பெரிய லத்தி வச்சு லத்தியால் நம்மளை வந்து விரட்டுவார். இருந்தாலும் இந்த மாதிரி கத்திரிக்காய் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்குலாம் அப்படி எச்சில் ஊறுது. அதனால நாங்கள் வந்து பறிச்சிட்டோம். ஆனால் ஒரு தப்பு பண்ணிட்டோம். பறிக்கும்போது வந்து நிறைய பூச்சி கத்திரிக்காயை பார்த்து பறிச்சிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி திருட்டு கத்திரிக்காய் பறிக்கும்போது பூச்சி இல்லாத கத்திரிக்காயாக பறிச்சுக்கோங்க. அது மாதிரி அம்மா சீமை சமைத்தி மாதிரி திருட்டு கத்திரிக்காயும் வகவாரியாக பிரித்து வச்சுருக்கோம். ஆமாம், அது ஒரு கத்திரிக்காய் சைஸான், இது ஒரு கத்திரிக்காய் சைஸான். பறிச்சது எங்கள் ஊர் சைடு என்ன கத்திரிக்காய் குழம்பு வைப்பாங்க அந்த காய். பறிச்சது திருட்டு கத்திரிக்காய். அதில் சைஸ் வரையாக பிரித்து வச்சுருக்கா. அது வந்து வெண்டைக்காய் கைஸ். அதில் வந்து முத்தல் வெண்டைக்காயெல்லாம் இந்த அக்கா வந்து பறிச்சிருக்காங்க. நீங்கள் பறிக்கும்போது முத்தல் இல்லாமல் பார்த்து பறிச்சுக்கோங்க. ஏன்னா டைம் வேஸ்ட்டு தானே. நம்ம ஊர் சைடு நம்மளை இந்த ஒரு எலுமிச்சம்பளம் 5 ரூபாய்னு ஏமாற்றுவோம். எங்களுக்கு திருடுறதுனால இது இலவசமாக கிடச்சிது. நம்மளாம் செடி வளர்த்தா அப்படி வரமாட்டேங்குது. ஆனால் அந்த தாத்தா வளர்த்தா மட்டும் ஒரு மரத்தில் இலையே இல்லை. 200-300 காய் இந்த மாதிரி எலுமிச்சம்பளம் இருக்குது. எங்களால் நாளைக்கு ஒரு வீடியோ எடுக்க முடியாது. காசு கொடுத்து வாங்கினா இப்படி சாப்பிட முடியாது. திருடிட்டு வந்தால் நல்லா திங்கலாம். நல்லா திங்கலாம் வாங்க. நாங்கள் நாளைக்கு போக முடிஞ்சா நாங்கள் போய் உங்களுக்கு vlog எடுத்து போகிறோம். ஆமாம், அடி வாங்கினா நீங்களும் சேர்த்து அடி வாங்கிக்கோங்க. 3 சைஸாக பிடிச்சி வச்சுருக்கோம். குட்டிக்காய், குண்டுக்காய், போட சொல்லிடுவோம். போட சொல்லுங்க, அவர் போடுவார் 2 பட்டக்ஸ். அவரைக்காய் இருக்கு, முருங்கைக்காய் இருக்கு. அதனால வலிக்கல வந்துட்டோம். இந்த அன்னாச்சி பழத்துல இங்க ஒரு அன்னாச்சி பழம் வளைக்குது. பயந்து சாகுறா கைஸ் எங்க அம்மா. அந்த தாத்தா ஜன்னல் திறந்துருக்கா, அந்த தாத்தா விட்டு கதவு திறந்துருக்கா. அடி வாங்கினா பரவாயில்லன்னு எங்களை விட்டுட்டு எங்க அம்மா முன்னாடி வந்துட்டாங்க. யாராவது பெத்தத்தா இப்படி பண்ணுவாங்களா? நீங்களே சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லு. அந்த கத்திரிக்காய் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம். திருட்டு கத்திரிக்காய்க்கு வந்து ஒரு ஸ்டோரியே இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? தெனாலிராமன் கதையில் வரும் திருட்டு கத்திரிக்காய். இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு அடுத்த விளாகில் ஷேர் பண்ணுறோம். அந்த தெனாலிராமன் கதை யாராவது கேட்டிருக்கீங்களா? அந்த மன்னரோட தோட்டத்தில் வந்து கத்திரிக்காய் வந்து இருக்கும். அதை வந்து தெனாலிராமன் ஒரு நாள் வந்து அதை சாப்பிட்டு பார்ப்பார் மன்னரோட சேர்ந்து. அப்போ கத்திரிக்காய் அவ்வளோ சுவையாக இருக்கும். அதை வந்து நம்மளோட ஒய்ஃபும் குழந்தையும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விருப்பப்படுவார். அதனால ஒரு நாள் நைட்டு வந்து அந்த கத்திரிக்காயை ஃபுல்லாக போய் பறித்து வீட்டில் வந்து குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக காணாமல் போயிருக்கும். அந்த கத்திரிக்காய் வந்து காணாமல் போயிருக்கும். அப்போ மன்னர் வந்து அதை யார் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி வைக்கும்போது தெனாலிராமன் வீட்டில் வந்து கத்திரிக்காய் சமைச்சது வந்து அவருக்கு தெரிய வரும். அப்போ வந்து கூப்பிட்டு கேட்பாங்க. கேட்டதுக்கு அவர் நான் பண்ணலேன்னு சொல்லுவார். அவரோட பையனை கூப்பிட்டு கேட்பாங்க. கேட்டதுக்கு ஆமாம் நேற்று எங்கள் வீட்டில் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. உடனே தெனாலிராமன் என்ன சொல்லுவார்னா அந்த பையன்கிட்ட சொல்லுவார், நேற்று நைட்டு மழை வந்துச்சா அப்படின்னு கேட்பார். ஆமாம். மன்னர் சொல்லுவார், நேற்று நைட்டு மழையே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் மீதி என்ன கதைன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த திருட்டுக்காயெல்லாம் நாங்கள் போய் பறிச்சுட்டு வந்ததுனால மத்தியானம் சாப்பாடு ஸ்கிப் ஆயிடுச்சு. அதனால இப்போ டீ போட்டுட்ருக்காங்க. டைம் வந்து கரெக்டாக வந்து 3 மணி ஆகுது. கரெக்டாக டைம் வந்து 3. இனிமேல் நாங்கள் வந்து இதை வச்சு சமைக்கணும் கைஸ். நாளைக்கு வந்து அந்த தோட்டத்தை நான் போய் காட்டுறேன். எங்களுக்கு எங்கள் வீட்டில் வந்து மல்லி இலை பற்றாக்குறையாக இருக்குது. தக்காளி வந்து விலை 50 ரூபா விற்கிது. தாத்தா வந்து அதெல்லாம் போட்டு வைக்க மாட்டேங்கிறாரு. தக்காளியோட பேர் என்னன்னு தெரியல. அன்னாச்சி பழத்தை இந்த அன்னாச்சி பழத்தை அந்த பைக்குள்ள வச்சோன்னா பையே அடைச்சி போச்சு. அடுத்த காய் வைக்க முடியாம. வாங்க அம்மா சரியான ஆளு விட்டுட்டு ஓடியாந்துச்சு. அம்மா 2 பேரையும் மாட்டி அந்த மேலே உள்ளதெல்லாம் வெட்டிட்டு தோட சீச்சு வாங்கிட்டு வந்து பழத்தை நைக்கிட்டு உப்பும் கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்து வாங்கிட்டு வந்து தொட்டு சாப்பிட்டுருக்கோம். பாருடி, கம்புல தடி வச்சிருக்காரு. போர்டு எல்லாம் இல்லையே முக்கியமா இல்லை சாப்பிட்றது முக்கியமா?
பறிக்கிறதை விட அதுக்கு பறிக்கிறது திருட்டு அண்ணாச்சி. இதுல வேற ஐயா நறுக்கித்தாங்கன்னு சொல்லணுமா? கம்பெனி தோடியாந்து அடிக்க இனிமே அப்படி பறிக்க போகும்போது எந்த ஆயுதம் இல்லாமல் போய் கத்தி ஏதாவது 60 எடுத்து போங்க. அப்படியே வெட்டிக்கிட்டு வர முடியும். ஐயாவே வச்சிருக்காரு தடி. போன வருஷம் அம்மாவும் அப்பாவும் வந்தப்ப போனது. அதுக்கப்புறம் இந்த மேலதான் போயிருக்கேன் பறிக்க. வாழை தார ஒன்று இருந்துச்சு, அதையும் பறிச்சுட்டு வந்துருக்கோம். வாழைத்தார காட்டிடி. அங்கே ஒரு வாழைத்தார இருந்துச்சு, அதையும் தான் தூக்கணும். நீங்க தான் போய் காட்டணும். ஒரு வாழைத்தாரும் பறிச்சிருக்கோம். தாத்தா தூங்கி நேந்திரங்காய் இருக்கு, கற்பூர பழம் இருக்கு, ரஸ்தாளி இருக்கு, செவ்வாழை இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ திருட்டிக்கலாம். இது நான் காட்டுறேன். 3 தார் இருந்துச்சு. நாங்கள் மொத்தமாக பறிக்க வேணாம், ஒவ்வொரு தாராக பறிச்சுக்கோம். தாத்தா தட்டுக்களுக்கு முடியாது வாழை இலையை நறுக்கிட்டு வந்து டெய்லி சாப்பிட்டு தூக்கி போடுறோம். இந்த இருக்கு பாருங்க, இதை திருட்டுத்தார், வாழைத்தார். 3 தார் இருந்துச்சு. நாங்கள் ஒரு தார் போதும் பறிச்சுட்டு வந்திருக்கோம். இது தீர்த்ததுக்கப்புறம் இந்த 2 தாரை போய் பறிப்போம். பறிப்பாக. தாத்தா வந்து அப்பாவை கட்டி வைப்பாங்க கதவுல. தாத்தாவுக்கு நம்ம சொல்றது புரியாது, அவர் சொல்றது நமக்கு புரியாது. கேட்டு போக வேண்டியது. 43 லெமன் இருக்கா? இந்த கத்திரிக்காயை ஃபுல்லாக புளிக்குழம்பு வச்சு. வாரம் ஃபுல்லா லெமன் சாதம் தான். போன வருஷம் அம்மாவும் அப்பாவும் இங்கே வந்தப்போ மே மாதம் போனோம். அப்புறம் இந்த மே மாதம் தான் போய் பறிச்சிருக்கோம். போட்டிருந்தாரு, தடியை வச்சு விரட்டிட்டார், ஓடுங்க ஓடுங்கன்னு. வந்துட்டோம் நாங்கள். தாத்தா தூங்கி எந்திரிச்சு வந்து பார்க்க போகிறாரு. என்ன ஒரு கத்திரிக்காய் இங்கே ஆனால் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இருந்துச்சு. தூங்கிட்டு வந்ததுக்கப்புறம் காணமேன்னு தாத்தாக்கு அட்டாக்கே வரப்போகுது. மே மாதம் வந்தீங்க? மே அக்டோபர் செப்டம்பர். அது 1 கிலோ தேவை. இங்கே ஒரு எலுமிச்சம்பழம் வந்து 5 ரூபாயாம். இப்போ யாருக்கு எத்தனை எலுமிச்சம்பழம் வேணாலும் எங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். இங்கே கொஞ்சம் இருக்கு. 43. நாளைக்கு கண்டிப்பாக நாங்கள் போய் அந்த தோட்டத்தை காட்டுறோம். பாய். நாங்கள் இனிமேல் வந்து அந்த புதினாவுக்காக போனோம். புதினாவுக்கு ஃப்ரீ இவ்வளவும் கிடச்சிருக்கு. உங்களுக்கு எப்பயாவது இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குதா? அதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.